الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நாம் எல்லாம் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றோம். இது மௌலிது மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற ஒரு போர்வையில் சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள அதிகமான மக்கள் 12 நாட்கள் தலைப்புறையிலிருந்து கடைசி நாள் வரைக்கும், அதாவது 12வது நாள் வரைக்கும் மௌலிது ஓதிக்கொண்டிருப்பார்கள். முடிவில் திங்கட்கிழமையாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் பெரிய அளவில் மீலாத் விழா கொண்டாடுவார்கள். அன்றைய தினத்தில் நம்ம மக்களிடத்தில் அதற்கு முந்தைய ஊர்வரி கேட்டு சோறாக்கப்படும். இந்த ஊர்வரி விஷயமாக ஒரு சகோதரன், நான் ஒரு குறிப்பிட்ட தெருவிலே வாடகைக்கு இருக்கிறேன், அந்த தெருவில் நீ ஊர்வரி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். என்னுடைய வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும், அதனால ஊரை பணித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நான் கொடுக்கவில்லை என்று அந்த சகோதரன் குறிப்பிட்டார். இதுதான் இன்றைக்கு என்னுடைய உரையினுடைய முக்கிய அம்சம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் நாமும் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் ஊர்வரி கொடுப்பது இருக்கின்றதே, நாம் நம்மை நாமளே நரகத்தினுடைய தீக்குறிக்கு இலக்காக்கிக் கொள்வதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால அந்த மூழுத ஒரு பார்வை பார்ப்பது பொருத்தமாகும். இதற்கு முந்தி மௌலதை பற்றி தெருக்களில் பஜார் கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். நம்ம பள்ளியில் வரக்கூடிய மக்கள் எல்லோரும் தௌஹீத்வாதிகள் தானே, அவரிடத்தில் மௌலதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஷிர்கை பற்றி அவர்கள் நன்கு தெரிந்திருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாமே சீரழிந்து போய் விடுவோம் என்பதை ஒரு சில சகோதரர்கள் நீர்த்து போவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஊரோடு ஒத்து போய்விட்டால் என்ன என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கின்றது, தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது.
ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நமக்கு மாதிரியாக தெரிய வேண்டும். அவர்கள் ஒரு ரோல் மாடலாக நமக்கு கண் முன்னால் வர வேண்டும். தன்னந்தனியாக நின்று கடைசி வரைக்கும் போரிட்டார்கள். ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கின்றார்கள், வல்லாஹி இன் ஃபில் அர்தி கைரி வ கைரிகி மூமின். என்னுடைய மனைவியே, இந்த ஊர்ல இந்த நாட்டில் நாம் அடைக்கலம் தேடி வந்திருக்கின்றோம். இங்கு என்னையும் உன்னையும் தவிர்த்து எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் இல்லை. எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இன்றைக்கு ஒரு ஜமாத்தாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு அவர்களுடைய நிலைமை கடைசி வரைக்கும் இதுல அவருடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொழுது நம்மை மலைக்க வைக்கக்கூடிய விஷயம், தெரிக்க வைக்கக்கூடிய விஷயம், அவர்களை தீக்குண்டத்துல தூக்கி போட்டாங்க. ஆனால் பாராதுபிஹி கைதன் ஜஅல்நாஹுல் அஸ்ஃபலின். அவருக்கு எதிராக அவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அவர்களை நாம் தரம் தாழ்த்தியவர்களாக வீழ்ந்தவர்களாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் கூறப்படுகின்றார். அதில் இருந்து அவர்கள் மீண்டு வருகின்றார்கள். எந்த விதமான சேதமும் இல்லாமல், தீ காயமும் இல்லாமல் வெளியே வந்து விடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! இந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு அத்தனை பேர்களுமே ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. இந்த பிரச்சனைக்கு பிறகு லூத் என்ற ஒருவர் ஈமான் கொள்கிறார் என்று அவருடைய சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா கோடிட்டு காட்டுகின்றார். அதுதான் இதை நாம எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ சரியாகிவிட்டால் மற்றவர்கள் எல்லாம் திரும்பி விடுவார்களா என்பது இன்றைக்கு வரைக்கும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி. அது நமக்கு தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர் விளைவை பார்க்கவில்லை. நாளை மறுமையினுடைய விளைவை அவர்கள் பார்த்தார்கள். நாம சொல்வோம், சொல்றது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கடைசியில அவர்கள் ஒரு கூட்டத்தை பெறுகின்றார்கள். அதை நாம குர்ஆன்ல பார்க்கின்றோம். அப்ப அதனால நாம எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் சாகின்ற வரை. தௌஹீத்வாதி என்றால் எதுவரை? நாம் வழக்கத்துல பார்க்கிறோம், சில சகோதரர்கள் தௌஹீதுல துடிப்பாக இருந்தார்கள். திருமணம் முடிகின்றது, காலியாகி போய் விடுகின்றார்கள். அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கின்றது, காலியாகி போடுகின்றார்கள். அல்லது ஒரு பொறுப்பில் இருந்து அவர்கள் விலகின்றார்கள், காலியாகி போய்விடுகின்றார்கள், காணாமல் போய்விடுகின்றார்கள். அல்லது 2 பேர்கள் பார்ட்னராக இருக்கின்றார்கள், அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வருகின்றது, அவர்களுடைய வியாபார கூட்டலை பிரச்சனை வருகின்றது, விலகுகின்றார்கள். ஒருவர் அந்த ஜமாத், ஒருவர் இந்த ஜமாத், காணாமல் போய்விடுகின்றார்கள். இப்படி பார்க்கின்றோம். திருமண விருந்தில காணாமல் போய்விடுகின்றார்கள். அவங்க தௌஹீத் என்பது எதுவரை என்று கேட்கின்ற பொழுது நம்மிடத்துல இறைவனிடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அது இறுதி மூச்சு வரை, அதான் தௌஹீத். இடையில் விடுபட்டு போவது, இடையில் அறுந்துபட்டு போவது என்பது தௌஹீத் கிடையாது. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு கோணத்திலையும் அந்த திருமகனாரை நாம் பார்க்கின்ற பொழுது தௌஹீதுல நாம என்னதான் அடி வாங்கினாலும் சரிதான். இன்றைக்கு ஒரு பிரச்சாரா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பாதிப்பு இல்லையா? இத மாதிரி ஒவ்வொரு சகோதரரும் இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு குடும்ப ரீதியில ஏதாவது ஒரு பாதிப்பு, ஜமாத் அடிப்படையில, திரு அடிப்படையில, கொந்து அடிப்படையில, கூட்டு சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனை இருந்துதான் தீரும். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்மாதிரி. சாகிற வரைக்கும் அவர்கள் தனியாத அவாவோடு, தனியாத வெறியோடு கொடுந்துவிட்டு எரிந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ப அந்த அடிப்படையில நாம பார்க்கின்றோம், இன்றைக்கு இந்த மௌலிது வரிக்கு நாம கொடுப்பது நம்மிடத்திலேயே ஒரு பலவீனமான எண்ணம் ஏற்படுகின்றது. காசு கொடுத்துட்டு போவோம், சாப்பாடை வாங்கிவிட்டு யாரிடத்திலாவது கொடுத்து போவோம் என்ற நிலையும் நம்மிடத்தில் வரக்கூடாது. எடுத்த எடுப்புல எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் ஏகத்துவம்.
ஏன் நாம் பயப்பட வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இந்த யானையில் வைத்து அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், என்னுடைய ஆசிரியர், நான் இளவயதில 72ல பிஎஸ்சி பள்ளியில ஓதிக் கொண்டிருக்கின்றேன். பட்னா ஆசாவிடத்தில் அவர் பாடத்தில் சொல்கின்றார், மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் வருகின்றது, ஆட்சிகள் கூட்டம். அவர் சொன்னார், அப்படி வருகின்ற பொழுது திடீரென்று விமானத்தில் உள்ள விமான ஓட்டி அறிவிக்கின்றார், விமானம் நின்றுவிடப் போகின்றது, செயலிழந்து விடப் போகின்றது, விமானத்தினுடைய இறக்கைகள் அதனுடைய விசிறிகள் ஓடவில்லை என்று அறிவிப்பு வருகின்றது. பொதுவாகவே விமானத்தில் யார் ஏறிட்டாலும் இந்த சகுனம், நல்ல சகனம், கெட்ட சகனம் எல்லாம் பாக்குறாங்களா, அவங்களுக்கு முதல்ல விமானத்துல ஏறிவிட்டால் அப்போதே மரண அடி விழுந்துடும். அங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நின்று கொண்டு ஒரு ஜாக்கெட், ஒரு லைஃப் ஜாக்கெட் ஒண்ணு போட்டு அதுல ஒண்ணு ஊதி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பா. வச்சுக்கிட்டு அவர் சொல்லுவா, விமானம் இப்போது கிளம்ப போகின்றது. ஏதாவது ஊம பாசை தான், எல்லாருக்கும் ஆங்கிலம்லாம் தெரியாது. ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த கதவை திறந்துருவோம். நீங்க கடல்ல விழுவீங்களோ, மலையில விழுவீங்களோ, கடல்ல விழுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லிடுவோம், முடிஞ்சு போச்சு. அப்பவுமே எல்லாமே சோழி முடிஞ்சு விடுகின்றது. எல்லா விமான பயணியும் சந்திக்கக்கூடிய ஒன்று அதை சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க வந்து கீழே ஜாக்கெட் இருக்கும், லைஃப் ஜாக்கெட் இருக்கும். அதை அந்த விமானம் அறிவிச்சா பயணி விமானம் ஓட்டி அறிவிச்ச உடனே அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் சேர்ந்து மூழ்கி போயிடுவோம். அது கீழே தான் இருக்குது, அதை எடுத்து நீங்க அணிவித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன், நமக்கு அந்த செயல்பூர்வமான செயல்பாட்டை நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்ப இதுல அங்க அறிவிப்பு கொடுத்தால் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் உள்ளது. நாம இதுல பார்க்க போவது பக்தியினுடைய பரிமாணம். அப்படி அறிவிச்ச உடனே அவன் கேரளாவோட ஒரு தங்கள், இவன் தான் எல்லாத்துக்கும் கேடு. நம்ம ஊர்ல அதிகமான அளவுல சிறுக்கி விதாரத்தை வளர்த்து விட்டதுல இவங்களுக்கு நிறைய பங்கு உண்டு, அதிகமான அளவு. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே எழுந்திருச்சு யானை பிடித்து ஓதுங்க. இதுல யானை பிடிக்க மட்டும் 2 பாடல்கள் இருக்கின்றன. புள்ளு சுரூரி என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அதிலேயே எழுந்திருச்சு நின்று படிக்கணும் அப்படி வச்சிருக்கிறான். யானைக்கு பைக்கும் தேசிய கீதம் மாதிரி எழுந்திருச்சு நின்று படிக்கணும் வச்சிருக்கிறான். அதுல எல்லாமே ரசூலுல்லாஹ்வை கடவுளாக ஆக்கக்கூடிய வரிகள் அத்தனையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த கவிதை வரி பாடப்படுகின்றது. யானை பிஎம் என்று சங்கையா ஓதுறாங்க. அப்படி ஓதக்கூடிய அந்த வேலையில செயலிழந்த அந்த மின் விசிறி செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. எல்லோருமே பாதுகாப்பாக வந்து இறங்கிவிட்டார்கள். சம்பவம் கேட்பதற்கு ரசனையாக இருக்கிறது. இது என்ன ஷிர்க், அழுத்தமான ஷிர்க் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றொன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதகம், மிகப்பெரிய ஒரு பாதகம். இன்னக மையத்தும் இன்னகும் மையத்தும், நீரும் இறக்கக்கூடியவர்கள், அவர்களும் இறந்து விட்டு இருக்கக்கூடியவர்கள். உமா ஜஅல்னா மின் கப்லிகல் குல்த் அவைன் மித்தஹுமுல் காலிதுன், உமக்கு முன்னால் உள்ள எல்லா இறை தூதரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதிவிலக்கு வேற ஒரு சனத்தில் சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் நாம் மரணத்தை விதித்து விட்டோம், அவர்கள் நிரந்தரமாக இந்த பூபாகத்தில் தங்கவில்லை. நீங்க அப்படி தங்கிட போகிறீங்களா? நீங்க இறந்து அவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்க போகிறார்களா? கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருஸூல் அஃபைன் மாதா குத்திலைன் கலத்தும் அகாபிக்கும். முஹம்மத் ஒரு தூதர் வந்தார், பணியை முடித்துவிட்டு சென்றார். அஃபைன் மாத வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருஸூல், அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், இறந்து போய்விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதிவிலக்கு. அஃபைன் மாத அவ் குத்தில இன் கலத்தும் அகாபிக்கும், அவர் இயற்கையாக இறந்து விட்டாலோ அல்லது அடுத்தவரால் கொல்லப்பட்டு விட்டாலோ வந்த வழியை பார்த்து நீங்கள் திரும்ப போய் விடுவீர்களா? புகழ் போர்க்களத்தில் அல்லாஹ் கேட்கிறான். 2 விஷயத்தை இதில் சொல்கிறான். இவர்கள் இறக்கலாம், அல்லாஹ் உயிரை கைப்பற்றி, அல்லது இவரை கொலை செய்து அதன் மூலமாக அல்லாஹ் உயிரை கைப்பற்றி இவர்கள் மரணத்தை தருவலாம். 2க்கும் சாத்தியம் உள்ள ஒரு மனிதர் தான் என்று நிறுவுகின்றார்.
அப்படிப்பட்ட ஒரு தூதரை என்றென்றும் நிலைத்து இருக்கிறார் என்று நம்புகின்றார்கள் என்று சொன்னால் எடுத்த இதற்கு சல்லி காசு நம்ம கொடுக்கலாமா? நினைச்சு பாருங்க, கொடுக்க முடியுமா? என்ன எதிர்ப்பு வந்தாலும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை வேண்டும். இல்லை என்றால் நாம் சிறுக்கிலே அமிழ்ந்து போய்விடுவோம், ஆழ்ந்து போய்விடுவோம், அடங்கி போய்விடுவோம், நூர்ந்து தூர்ந்து போய்விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எதிர்த்தால்தான் எதிர்த்து தான் நிற்க வேண்டும். எப்போதுமே தௌஹீதுல நாம தௌஹீத் ஜமாஅத்துல என் மீது கோபம் இருக்கலாம், உதாரணத்துக்கு சொல்கின்றேன், அல்லது மேல உள்ளவர்கள் மீது கோபம் இருக்கலாம். இந்த கோபம் அல்லது நிர்வாகிகள் யாராவது ஒருவர் மீது கோபம் இருக்கணும். அதனால நாம இந்த தௌஹீத் ஜமாஅத்தின் மீது கோபப்பட்டு சொல்றோம் என்று சொன்னால் அழிந்து போய்விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். என்றோ ஒரு கட்டத்துல ஓடுகின்ற வாகனங்கள்ல, பேருந்துகள்ல, ரயில் நிலையங்கள்ல, பஸ் நிலையங்கள்ல நோட்டீஸ் நிலையத்தை ஒருவர் இன்றைக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு ஏகத்துவத்தினுடைய தலைவருடைய பேரை சுமந்து கொண்ட ஒருவன் இன்றைக்கு இணை வைப்புல கோயில்ல போய் நிற்கிறான் பாருங்க. அதான் நம்மை காப்பாற்ற வேண்டும். எங்கே கொண்டு செல்லப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. இறைவனிடத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத ஹதைதனா. இறைவா, நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்தை அசத்தியத்தின் பக்கம் நீ சாய்த்து விடாது. கேட்க வேண்டுமா இல்லையா? நம்ம தௌஹீதுல ஒரு கூட்டம் சமயத்துல அந்த காட்டுக்கு அந்த பக்கத்தில் மனுஷெல்லாம் பாவம் செய்யக்கூடியவன், நாம பாவம் செய்யணும், தொழுகையில நிக்கிறோம். தொழுகையில நிற்கும் போது நமக்கு பாவத்தினுடைய எண்ணங்கள் வருகின்றனவே, அதனால நாம இறைவனுக்கு இணை வைக்கின்றோம் அப்படின்னு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்றா. அதற்கு பின்னால ஒரு கூட்டம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். வேதனைக்குரிய விஷயம். தௌஹீதுல பக்கா தௌஹீதுல உள்ளார். பாவம் செய்யாம இருக்க முடியுமா? தொழுகையில நிற்கும் போது அந்த நினைவு வருகிறது, இந்த நினைவு வருகிறது. அதனால நீ ஏதோ ஒரு ஆன்மீக தேடல் வர வேண்டும் என்று தௌஹீத் உள்ள ஆளை எடுத்துட்டு போறான். முடியுமா? நினைப்போராமல் இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்றார்கள். 2 ரக்காத்தை விட்டுட்டாங்க, மறந்து போச்சு. வெளியில வர்றாங்க. எல்லாருக்குமே தெரிகின்றது 2 ரக்காத்து போய்விட்டது. பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அதுல துல்யதைன் என்ற ஒரு நபி தோழர் அவர் கேட்கிறார், அபுசிரத் ஸலாத் அம் நஸீத யா ரசூலல்லாஹ். தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் மனிதர் என்பதை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்தும் அறியாமலும் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். லம்ச வலம் துக்ஸ, அதாவது லம் துக்ஸ வலம் அன்ஸ. தொழுகை குறைக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பேசுறதுக்கு பயன்படுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதையுமே ஏறி பேசக்கூடியவங்க, அவங்களும் பயன்படுத்தி நிற்கிறாங்க. இவர் கேட்டாரு, கொஞ்சம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அப்படி மெதுவா சதக்க புண்ணியதை எப்பா இவரு சொல்றது சரிதான். எல்லாரும் எங்க அம்மா எல்லாரும் உள்ள வர்றாங்க, மீதி உள்ள 2 ரக்காத்தை தொழுகிறாங்க, 2 சுஜூது செய்யறாங்க, சலாம் கொடுக்குறாங்க, புகாரி போன்ற ஹதீஸ்கள் பார்க்கிறோம். ஏவானும் இந்த உலகத்துல உலக நினைப்பை விட்டு தாண்டி யாரா இருந்தாலும் சரிதான், ஒரு தக்பீர் கெட்ட உடனே அவனுடைய மனம் வெட்டை கட்டி பறக்க ஆரம்பிச்சு. அதுல இமாமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சிக்கிறோம். ஏன்னா 5ஆவதுக்கு எழுந்திருச்சா பின்னால உள்ளவன் 4 குருவதை பெரும்பாடா இருக்கு, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உட்கார்ந்தியா இல்லையா பாருங்க அப்படின்னு கேட்டுருவான். இதுதான் இதுல கண்டிப்பாக மனுஷனுக்கு அந்த அதனாலதான் கனியான் சொல்றாங்களே, கனியான் இருக்கக்கூடிய ஆட்டை தான் ஓனை அடித்து விட்டு செல்லும் சொல்றாங்க. ஜமாத்தா சொல்றதா அதுக்கு பாதுகாப்பு. தனியா சொல்றதுன்னு வைங்க, எப்படியாவது இசையா மாட்டி போய் 5 4
எனக்கு தனியா தொழுகும் பொழுது இமாமத்துல வரைக்கும் நான் பெரும்பாலும் மாட்டல, அதுவும் வரும், அது தப்பு கிடையாது. ஆனா தனியா தொழுகும் பொழுது அதுலயும் குறிப்பாக பிரிச்சு எழுந்துச்சு நின்று தொழும் போது நம்மள்ட்ட பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் வேகமா தொழுதுமாக இவன் நட்டுக்கு முன்னாடி சேர்ந்தப்போ இன்னும் கொஞ்சம் எழுந்து 4 அவன் கடைசியில் தொழுதுட்டு இன்னும் இந்த போடு போடுறியா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கிற மாதிரி இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப அதனால இப்படி பல கூட்டங்கள் வழிகேட்டுல கொண்டு போயிட்டு இருக்குது. அதனால ரப்பனாலா குழுபலா பாதை இது அதைத்தனா பகவல நாம் உள்ளதுக்கு ரஹ்மா இன்ன காண்டல் பகா மறக்காது. இர்ஷாத் நர்சரி ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகளுக்கு பிரேயர் தினசரி அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய துவாவில் ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துவா இருக்க வேண்டும். எத்தனை பேர்களை பள்ளிக்கு வந்தவங்களை இழந்திருக்கிறோம், எத்தனையாக இருக்கின்றது. அப்ப அதனால நாம நம்முடைய வாழ்க்கையில கொள்கையில தடம் புரண்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல இந்த மூடுது என்று வருகின்ற பொழுது அதுல நாம மென்மை காட்டிக்கூடாது, அது நம்ம எங்கேயாவது அழித்துக் கொடுக்கும். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் அதனாலதானே கனவிலும் நனவிலும் கண்டுகளை போமாக என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் ஏதாவது ஒரு வைத்தியத்தரமான உலகம் அர்த்தம் இருக்கின்றதா? கனவுல காண்றதே ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதுதான், இறந்த பிறகு ரசூலுல்லாஹ் காண முடியும் என்று சொன்னால் அது ஷியாக்களுடைய கொள்கை. அவங்க தங்களுடைய 12 இமாம்களும் உலகத்திற்கு திரும்ப வருவார்கள் என்று நம்புகின்றார்கள். ஆபத்தான ஒரு கொள்கை. ஒமிபராயும் வருதலும் இலாயும் பார்க்கும் இறுதி நாள் வரை அவர்களுக்கும், அதாவது இறந்தவர்களுக்கும் உயிரோடு வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு திரை இருக்கின்றது. இரும்பு திரையை விட மிஞ்சிய திரை. அங்கு உள்ளவர்கள் இங்கு வர முடியாது, இங்கு உள்ளவர்கள் அங்கு போக முடியாது. என்ன நடக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் இருந்து இன்றைக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்குங்க, வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வந்திருக்கோம். ஏன்னா பலஸ்தீன் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நம்மால் தாங்கவே முடியவில்லை. அழிச்சு நினைக்கிற சமயத்தில் எல்லாம் அடிச்சுட்டே இருக்கலாம். எவனும் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி இன்றைக்கு வந்திருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்களா? கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில இந்த மௌலிது மிக ஆபத்தான ஒரு கொள்கையை கொண்டது. அடுத்து ரசூலுல்லாஹ் மீது போய் சொல்றான். அந்த மௌலிதுல முதல்ல ஹிகாயத் நல்ல மனப்பாடம். லம்மா ரஆ ஆதம் இஸ்லாம் அவர்கள் கண்ணை திறந்த உடனே ரஹா அலா பாபில் ஜன்னதி லம்மா ஃபதஹ ஐனைஹி ரஆ அலா பாபில் ஜன்னதி மக்துபுல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எழுதப்பட்டு சோனத்தினுடைய வாசல்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஆதம் இஸ்லாம் அவர்கள் குர்ஆன் இந்த சம்பவத்தினுடைய அடிப்படை என்னதான் முதல்ல படைச்சிருக்கா? மன்னஹாதல்லதி கரண்ட் தஸ்மஹு இஸ்மிக, உன்னுடைய பேரோடு ஒரு ஆளை சேர்த்து முகமது போட்டுக்கே அவர் யாரு? ஆதாமின் உறுதி எல்லாம் பதில் சொல்றான். இது ஒருவருடைய சந்ததியில் உள்ளவர். லவ்லாமா ஹலத்துக, அவர் இல்லை என்று சொன்னால் உன்னை நான் படைத்திருக்க மாட்டேன். குப்பையான ஒரு ஹதீஸ், மோதுவான ஒரு ஹதீஸ், இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ், அதை கொண்டு வரலாம். மன் கதவ அலைய முத்தஹம்மிதன் ஃபல்யதபத்து மகாதஹு மினன்னார். என் மீது யார் 72 சொச்ச இடங்கள்ல முத்தமாத்திராக, அதாவது சங்கிலி தொடராக, நபி தோழர்களுடைய சமுதாயம், அதற்கடுத்து தாபியின்களுடைய சமுதாயம், தபது தாபியின்கள், அதற்கடுத்து என்று ஒரு 4 தலைமுறையராக முத்தமாத்திரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆன் எப்படி வருகின்றதோ அத மாதிரி அதற்கு ஒப்பிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஹதீஸ். என் மீது திட்டமிட்டு எவன் போய் சொல்கின்றானோ அவன் நரகத்தில் போய் சேரட்டும், நரகத்தில் தன்னுடைய இடத்தை முன்பதிவு செய்யட்டும் சொல்றாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை வச்சுதான் துவங்குறான். அடுத்தது சீக்கிரமா வந்தார. அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறார். என்ன குடும்பங்கள் கொடுத்துருங்க, ரத்தம் கொதிக்கணும். இதுக்கு வரைக்கும் முடியுமா? இதை சரியான முடியுமா? ஒவ்வொரு வைத்தினுடைய வரியும் நரகத்தினுடைய நெருப்பு பொறி. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்றாங்க ஜிப்ரீல், இன்னி இதா மஸ்ஸனி தைமி யுரப்பினி அகூலு யா சய்யத ஸலாத்தி யா சனதி.
ஒரு திடுக்கம் எனக்கு ஏற்பட்டு விட்டால் நான் கூப்பிடுவது என்னுடைய தலைவரே யார? ஜிப்ரீல. குல்லி ஷபியன் இல ரஹ்மானின் ஜலலி, என்னுடைய பாவங்கள் இருந்து நீங்கள் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள், பரிந்துரை செய்யுவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். வம்னுன் அலைய மாலா வம்னுன் அலையம் மாலாக்கான ஃபீ ஹலதி, என்னுடைய உள்ளத்தில் எது இல்லையோ அதை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள். வஸ்துர் பி கௌலிக வந்தூர் பி ஐயல்லாஹ் இதாயி மன்னபதா, எனக்கு திருப்தியுடன் திருப்தி கொண்ட கண்ணுடன் என்னை பாருங்கள். வஸ்துர் பி கௌலிக தக்சீரி முதல் அமதி, நான் செய்த குறைபாட்டுக்கு நீங்கள் காலம் காலம் எனக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருங்கள். எவ்வளவு பெரிய ஆளுங்க இந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், தூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா, அழகு தோற்றமுடையவர். அங்கு அவர் எழுந்தருளி நின்றார். ரசூலுல்லாஹ் பார்க்க போகும்போது அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக கடுமையான ஆற்றல் மிக்கவர். அவர் பத்தி சொல்றான், இன்னஹு லதன்ஸீலும் தன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன், இதை ரூஹுல் அமீன் கொண்டு வந்திருக்கிறார். இது ரப்பல் ஆலமீனிடத்தில் இருந்து இறங்கியது. இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், சங்கமிக்க தூதருடைய வார்த்தை. தீ குவா, ஆற்றல் உடையவர். இந்ததில் அர்ஷி மகீன், அர்ஷனுடைய நாயகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை பெற்றவர். முதாயின் சம்மாமீன், அங்கு அவருக்காக வேண்டி கட்டுப்படக்கூடிய மலக்குகள் இருக்கின்றார்கள். நம்பகத்தன்மைக்கு உரியவர். எவ்வளவு பெரிய ஜிப்ரீலை எங்க கொண்டு வந்து நிறுத்துறான் பார்க்கிறோமா இல்லையா? உளுத்தணும். அதை பற்றி உள்ள தீ நம்முடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். என்ன சோறு? திங்களா செத்து போயிருவோமா? என்ன செய்துருவான்? ஆட்டம் காட்டுவான், அடக்கத்தரத்தில் வந்து நிற்பான். எதிர்கொள்ளணும். நாம் ஹசித்தும் அன் ததுகுல் ஜன்னத வல்மா ஏத்திக்கும் மதருல்லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுல் பஸா வதர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல الرسول والذين معه متى نصر الذين آمنوا معه متى نصر الله. சொர்க்கத்திற்கு எந்த விதமான விலையும் கொடுக்காமல் நீங்கள் சென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? இதற்கு முன்னாள் சமுதாயத்திற்கு தூதரும் அவர்களுடைய நம்பிக்கையை கொண்ட மக்களும் ஒழுக்கப்பட்டது போன்று ஒழுக்கப்படாத வரை சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. சாதாரண ஒரு வாழ்க்கையை எதிர்த்து நிற்கணும். நம்முடைய வீட்டில் ஒவ்வொருவரும் இந்த கொள்கையை பேச வேண்டும். ஆமா, கொஞ்ச நாள் விளையாடிட்டு போறான், என்ன நடந்துற போது அப்படிங்கிறாங்க. தலை குடி குடி போய்விடுமா? என்ன நடந்துற தலை போயிடுமா? கிடையாது. அப்ப அதனால நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்கள் கடவுள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். அத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டம் தட்டி ரசூலுல்லாஹ்வை ஒழுத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு கேடு. இவர்களுடைய வேலை. அடுத்து பார்க்கின்றோம், நாளைக்கு மறுமையில வசனங்கள் நிறைய இருக்கின்றன, சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்து வருகின்றேன். ஒமன் அப்துலும் மனிதரா அல்லாஹ் அதிபன், அல்லாஹ் மீது ரசூலுல்லாஹ் மீது பொய் சொன்னாலே நரகம். அல்லாஹ் மீது பொய் சொன்னா என்ன? அவனை விட இட்டுக்கட்டுறான, அவனை விட ஒரு கொடுமையான அநீதிக்காரன் இவனை இருக்க முடியாது. அவகால ஊட்டிய இளைய உலகம் யூக இளைய சிம்மோன் வகி எதுவுமே அவனுக்கு அறிவிக்கப்படல. எனக்கு வகி வந்திருக்கு என்று சொல்லலாம். நூடுதல் அப்படி இருக்கின்றது. விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்றால சபுன்சிலுக்கமா அன்சலல்லா, அல்லாஹ் இறக்கிற மாதிரியே நானும் இறக்குவேன் என்று ஒருவன் சொல்கின்றான். உலக கலாயில்லாஹிமூன், இந்த அநியாயக்காரர்கள் அவராத்தில் மோத் மௌத்தினுடைய அந்த வேதனையான அந்த கட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு மலாயிகத்து பாசித்து ஐதீகம், மலக்குகள் அங்கு வந்து நிற்பார்கள், கைகளை நீட்டிக் கொண்டிருப்பார்கள். அக்ரிஜோ அன்புசக்கும், உங்களுடைய உயிர்களை எழுத அப்படிங்கள மலக்குகள் வந்து நிற்கிறாங்க. சக்கராத்து நாள் மலக்குகள் வந்து நிற்கிறாங்க. கூறக்கூடா அது யோக துசிசவன அதாபல் ஹூன், இழிவான வேதனை இப்போதே உங்களுக்கு துவங்கி அல்லாஹ் காப்பாற்றணும். என்ன காரணம் தெரியுமா? பிமா குந்தும் தப்பூலுன அல்லாஹி கைரில் ஹக் கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்தில்
இல்லாத நீ சொன்ன குந்துமன் ஆயாத்தியை தஸ்தக்பிரோன், அவனுடைய வசனங்களை விட்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தார். என்ன போய் சொல்றான்? நிறைய இருக்கின்றது. என்ன போய் சொல்றான்? நாதாரும் ரஹ்மானும் அன்பூபி பில்லாட்சி மாதாரின் நஷிபில் அறுதல். குழந்தை பிறந்துருச்சான், அல்லாஹ் உத்தரவு போடுறான். குர்ஆன்ல இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பான். இருக்குதா? தூக்கி கொண்டு போய் அந்த பிள்ளைய அரிசலையெல்லாம் போய் சுத்தி காட்டுவாங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புள்ளி. அப்துல் முத்தலிப் பிள்ளையை எடுத்து பாட்டு போறாரு. அந்தல்லவே சுன்னீத்த பில் குர்ஆன், குர்ஆன்ல அஹ்மத மக்தூபன் அலல்ஜினா, சோனத்தினுடைய வாசல்ல எழுதப்பட்ட அகமது, குர்ஆன்ல நீ தான் பேர் வைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அப்துல் முத்தலிப் பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய அந்த கட்டத்துல குர்ஆனே இல்லை இப்படி சொல்றதா இருந்தா அப்ப எவ்வளவு பெரிய பொய். அப்ப இப்படிப்பட்ட இந்த பொய் சொல்லக்கூடியவங்களுக்கு ரூஹ கைப்பற்றும் பொழுது சமாடி தர்மம் அடி. நாளைக்கு மஹ்ஷர்ல அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அத்லம் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்கின்றவன் உலாயிக யௌரதுன அலா ரப்பிஹிம், ரப்புக்கு முன்னால் வந்து நிறுத்தப்படுவார்கள். வயகூலுல் அஷ்ஹார், மனிதர்கள் மலக்குகள் சொல்வார்கள், ஹாவுலா இல்லதீன கலபு அலா ரப்பிஹிம், இவர்கள் தான் தங்களுடைய இறைவன் மீது பொய் சொன்னவர்கள் என்று சொன்ன உடனே அவங்க சொல்கிறார்கள், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், துரோகிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகும் போதே இந்த உலகத்திலேயே மலக்குகள் தர்மம் அடி கொடுக்கிறாங்க. மறுமையில அல்லாஹ் அவர்களை முன்னிறுத்தி சாபம் உண்டாகும் என்று சொன்னார். நிரந்தர நரகம். இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுப்பார்கள். வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன், இவர்கள்தான் மறுமையை மறுக்கக்கூடியவர்கள். எப்படி தடுக்கிறாங்க தெரியுமா? நம்ம பள்ளிவாசல்ல இப்போது வாராந்திர மருத்துவ முகாம் நின்று போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் என்னை சேர்த்து தான் நான் குறிப்பிடுகின்றேன். கம்ப்ளசன்சி என்று சொல்வார்கள். ஒரு மனநிறைவு, நம்ம தௌஹீதுக்கு வந்துட்டோம், ஒரு எல்லையை தொட்டுட்டோம். அன்றைக்கு என்னுடைய மகள் தடுப்பூசி போட வேண்டும் என்று கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது போன் பண்ணி சொல்லும் போது இன்னும் பள்ளிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சங்கடமா போச்சு. என்னடா இது நாம செய்த பணி, இதை செய்வதற்கு நம்ம ஜமாத்தில் நாதி இல்லாமல் போய்விட்டது, மனதில் நொந்து கொண்டே. அப்போ ஒரு சகோதரர் கூப்பிட்டு, நான் அந்த பள்ளிக்கு வர முடியாது, நாம துவக்கிய ஒரு பணியை இன்றைக்கு அவன் எடுத்திருக்கிறான், வேதனை என்று சொல்லிவிட்டு ஆட்சியமாக 2 சந்தர்ப்பம் ஆட்டோ ஒரு கார் போயிட்டு போகுது. அன்றைக்கு பஜார் நிற்கிற ஒரு பள்ளியில் அறிவிப்பு, வாங்க மருத்துவ முகாம் நடக்கின்றது. பாருங்க, ஆதாருக்கான மருத்துவ முகாம் இவங்கெல்லாம் எதற்காக நடத்துறாங்க தெரியுமா? நம்ம பள்ளிக்கு வரக்கூடாது என்பதற்கு. நம்முடைய கொள்கை துடிப்பு இருக்குமையானால், நெருப்பு இருக்குமையானால், அக்கினி ஜுவாலையாக கடந்து இருக்குமையானால், நம்ம மக்கள் அந்த கூடாதற்கு போகாம தடுப்பதற்கு நம் ஏன் நம்முடைய ரத்தம் சூடாகவில்லை, கொதிக்கவில்லை, நம்முடைய உணர்வு நம்ம ஏன் வலியுறுத்தவில்லை? நடந்து பாருங்க, எவ்வளவு காரியத்தை நாம் நடத்தி இருக்கிறோம். கொஞ்சமா நஞ்சமா எத்தனை மருத்துவ முகாம். ராஜ்குமார் ஜவஹர் அவர்கிட்ட முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட பேச சொல்ற மருத்துவ தொடர்பாக எனக்கு யார்கிட்ட தொடர்பு கொள்வது என்று தெரியவில்லை. நான் கொஞ்ச காலம் உள்ளூரில் இல்லை. மாவட்ட மையத்தை சொல்றேன், போய் பேசுங்க பாருங்க. அப்ப அவர் ஒரு கதையை சொல்றாரு. இதற்கு முந்தைய அவர்கிட்ட நாங்க போனோம், கடுமையா திட்டாரு. நீங்க என்னையெல்லாம் மருத்துவ முகாமிற்கு நீங்கள் அழைக்க மாட்டீர்கள் என்று கடுமையாக திட்டி விட்டார். இப்படி மருத்துவ செய்வதற்கு டாக்டர்கள் வருவதற்கு காத்து இருக்கின்றார்கள். ஆனால் தௌஹீதை முன்னிறுத்தக்கூடிய நாமோ அதை கோட்டை விட்டுட்டோம். அவர்கள் எல்லா வழியிலும் இன்றைக்கு தடுப்பூசி முகாமில் இருந்து அத்தனையும் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அது வேதனைக்குரிய விஷயம். இனிமையாக நாம் சுதாரிப்பாங்க. ஏன்னா நம்ம மக்கள் அந்த கூடாரத்துக்கு போகக்கூடாது. எந்த கட்டத்தில் ஒருவன் ஈமானை இழப்பான் சொல்ல முடியாது. நம்பி டாக்டர் போய் நிக்கிறோம், மருத்துவ முகாம் காரணம் பசுமையான நினைவுகள். எவ்வளவு பெரிய மனிதர்,
ஜீனியஸ் இந்த பகுதியில, மருத்துவத்துறையில பெரிய படிப்பு படித்தவர். இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த மாமனிதர் அந்த திறமையானவர் இல்லையே என்று வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமை போய் நிற்கிறோம். சொல்ற இதை செய்வதற்கு யாரும் இல்லையே என்று எதிர்பார்த்து வேண்டிக் கொண்டிருக்கிறேன். மனதரதான் இதை செய்யறதுக்கு ஆகியே என்று சொல்லி அவருடைய டைம் ஷெடியூல்ல மாதம் ஒரு தடவை நமக்கு நேரம் கொடுத்து வரக்கூடிய சாம்பிள்ஸ்கள் எல்லாம் அனுப்பி இதுவரைக்கும் ஒரு சந்தாவையும் அவர் இறந்த பிறகும் அவருடைய பேரால் ஒரு சந்தா தொடர்பு கொண்டிருக்கிறார். நாம என்ன பார்க்கணும்னா, இவர்கள் தௌஹீத் நடக்கிறது எதுக்குன்னா தௌஹீத் மாதம் வரக்கூடாது தடுக்கிறாங்களா? இது யாருடைய வேலை? மூலத்துடைய வேலை. அப்ப அதனால இதெல்லாம் நாம் கவனத்துல வச்சு இன்னும் அதாவது தௌஹீதுடைய பணி நமக்கு முடிந்து விடவில்லை. நம்ம உட்கார்ந்துண்டான நேரம் கிடையாது, இருக்கின்றது. அதனால இந்த கவனத்தில் வச்சு நாம இன்னும் வீரியமாக இந்த மௌலிதுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும், அதாவது அந்த விஷயத்துல துணி அந்த பையன் வாடகை வீட்டுல இருக்கிறா நான் கொடுக்கல அப்படின்னா இந்த துணிவை எல்லோருக்கும். அதனால நாம எட்டாவது முன்னிட்டோம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய முன்மாதிரி எடுத்து துணிச்சலாக தௌஹீதை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டு செய்திகள் சீக்கிரமாக சொல்லி முடித்து வருகிறேன். ஒன்று, வக்ஃபுனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் அன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி சுப்ரீம் கோர்ட்ல மதசாக்கள்லாம் இழுத்து மூடுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே பார்க்கலாம். அதுக்குண்டான ஒரு அறிக்கை சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் ஆகிருக்கிறது. அது ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய சொத்துக்களை பறிக்கிறதுக்கு உண்டான வேலை பார்க்கலாம். அதற்கு நம்ம ஜமாத்துல இருந்தே ஒரு சர்க்குலர் ஒன்றும் அனுப்பியிருந்தாங்க. நீங்க வக்ஃபோர்டுக்கு இந்த அதாவது அங்கிருந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு நீங்கள் வக்ஃபு சட்டத்தை நீங்க காரணத்தை முன்னிட்டும் நீங்க கை வைக்கக்கூடாது, அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடாது என்று வந்திருக்கின்றது. நம்ம மக்கள் படித்த மக்கள் இன்றைக்கு நான் ஒரு நாள் லாஸ்ட் நான் பிடிச்சு சொல்கின்றேன், நீங்க அந்த வாட்ஸ்அப்ல உள்ளதை வேகமாக பரப்பி விடுங்கள். அப்படி பரப்பி விட்டு அதுல வரக்கூடிய அந்த செய்தியை நீங்க சப்மிட் என்று வரும், சமர்ப்பி என்று வரும், அதை அழித்து விட்டு உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் அனுப்பி விட்டீர்கள் என்றால் போதும். இது வாட்ஸ்அப்ல இது போட்டாச்சு. இங்க என்ன போடுறது? கியால் போடுறது. அது நம்ம பண்ணிட்டே இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய சொத்துக்களை பராமரிப்பது உள்ளது. அதனால சகோதரர்கள், நீங்கள் அந்த காரியத்தை இன்றைக்கு 24 hours, அதாவது நைட்டு 12 மணிக்குள்ள இதை செய்து முடித்தாக வேண்டும். நீங்கள் இதை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று கேட்டுவிட்டு, அடுத்து சென்ற வாரம் உங்களிடத்துல தலைமைக்கு வசூலுக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வசூலுக்காக நீங்கள் அள்ளி கொடுங்கள். ஒரு ஹதீஸ், நாளைக்கு மறுமையில சுற்றிலும் பார்ப்பான், எங்க பார்த்தாலும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் அவனை பார்த்து கேட்பான், லவ் அன்னரக மாஃபில் அர்தி லஹபா, இந்த பூமி நிறைய உனக்கு தங்கம் இருந்தால் அகுந்த தஃதனி பிஹி, அதை கொண்டு நீ தர்மம் செய்வீல்ல? ஆமா போடா, நான் உன்னிடத்தில் அல்லது சுவித்த ஐசரம் தாலி, உனக்கு உலகத்துல கேட்கப்பட்டது இதை விட அற்பமான ஒன்று. நீ உன்னுடைய ஆதனுடைய முதுகன் தண்டுல இருக்கும்போது நான் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு ஷிர்க் வைக்காதே, ஷிர்க் வைத்து வந்து நிற்கின்றார். இப்போது ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுவான். அப்போ ஒரு மனித நாளைக்கு வறுமையில தங்கத்தையே அள்ளி கொடுக்கிறாங்க. பூமி நிறைய இருந்தார். அதுதான் நமக்கு அப்படிப்பட்ட தௌஹீதை தந்திருக்கிறான். இந்த தௌஹீத் நம்மை நரகத்திலிருந்து காத்திருக்கின்றது. இந்த தௌஹீதின் மூலமாக தான் ஷிர்க்கை எதிர்த்து நாம போர்க்கொடி தூக்கி கொண்டு போர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம், போர் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல ஒன்று இஸ்லாமிய கல்லூரி. அதுல உள்ள மாணவர்கள், சபீர் என்ற மாணவர், ஊர்ல அந்த கல்லூரி இருக்கும்போது படித்த மாணவர் தான் அந்த அசத்தியவாதிகள் எழுப்பிய அந்த குரலுக்கு அந்த வாதத்தில் இருந்து பதில் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு முகநூலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எம்ஐசி மாணவர்கள் பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எம்ஐசி கடலில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது.
அப்ப இந்த மாதிரியான நிர்வாக செலவு நிறுவனங்களுடைய செலவு அதற்கெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் தேவைப்படுகிறதுனால அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா